IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. அரசியல் என்றால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல சார், தெருவில் நிக்கணும். இது அரசியல். என் அண்ணன் சீமான் ஊரா போறார் பேசுறார், அது அரசியல். எடப்பாடி பழனிசாமி ஊரா போறார் பேசுறார், அரசியல். நீங்க எந்த ஊருக்கு சார் போறீங்க? விஜய் எதற்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போலயே? விஜய்க்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. காவல்துறை ரிட்டன்ல லெட்டர் கொடுத்ததை ஏத்து 3ல இருந்து 10க்கு பர்மிஷன் கொடுக்கணுமா? யாரோ ஒருத்தவங்க சமூக வலைதளத்தை போட்டு பர்மிஷன் கொடுக்கணுமா? இதுதான் காவல்துறையோட லட்சணமா இருக்கா தமிழ்நாட்டுல? ஏங்க ரிட்டன் பேசுமா, டியூட்ல போறது பேசுமா? வீட்ல இல்லங்க, வீடியோல பேசுனதுங்க. அது யாருன்னு நான் காட்டுறேன். அது யாரா வேணா இருக்கட்டும்ன்ற, அவங்க பொதுச் செயலாளரா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் தான். அதை ஏங்க நீங்க ஏத்துக்கிறீங்க? இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொன்னதே இல்லைன்னு மறுக்கிறார். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்பது கட்சியினுடைய அரசு முத்திரை. அவர்தான் he is the body of that constitute. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறார் அண்ணன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரசன்ன அண்ணன் நான் வந்துடுறோம், அவங்க தான் ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கி பாதுகாக்க நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் நம்மளை பாதுகாக்குது. கரூரில் பார்த்திங்கன்னா பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சே, என்ன பண்ணிட்டாங்க, இதில் வந்து என்ன நடந்தது, இதுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன விசாரணை, இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு தினகரன் ஆஃபீஸில் குடும்ப பஞ்சாயத்தில் உள்ளே போய் அங்கே கலவரத்தை தூண்டி அங்கே இறந்தாங்களே, இதுக்கு யார் பொறுப்பேற்பது? எந்த திமுக காரர்கள் பொறுப்பேற்பது? இதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இவங்க இறந்துட்டாங்கன்ற கவலையில் நீங்கள் பேசுகிறீங்களா என்பதை நீங்கள் ஒன்று சொல்லிக்கணும். முடிஞ்சிச்சு சார். மக்கள் மன்றத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்ல. இல்ல, மக்கள் மன்றத்தில் இன்னொரு கேள்வியும் வந்து பதில் சொல்லப்படாம இருக்கு. 3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணின்னு சொல்லிட்டு ஏன் வெளியில சொன்னீங்கன்ற கேள்வி இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. 3 to 10ன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டோமா இல்லையா? 12 மணி லெட்டர் கொடுத்துட்டோமா இல்லையா? காவல்துறைக்கு தெரிவிச்சிட்டோமா இல்லையா? காவல்துறை ரிட்டன்ல லெட்டர் கொடுத்ததை ஏத்து 3ல இருந்து 10க்கு பர்மிஷன் கொடுக்கணுமா? யாரோ ஒருத்தவங்க சமூக வலைதளத்தை போட்டு பர்மிஷன் கொடுக்கணுமா? இதுதான் காவல்துறையோட லட்சணமா இருக்கா தமிழ்நாட்டுல? இருங்க, அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு இப்ப நான் காட்டுறேன். யார் வேணா இருக்கட்டுங்க, அந்த யாரோ யாருன்னு இப்ப நான் காட்டுறேன். ஏங்க ரிட்டன் பேசுமா, டியூட்ல போறது பேசுமா? வீட்ல இல்லங்க, வீடியோல பேசுனது. சரி, அது பேசுமா? யார் எது பேசும்? அது யாருன்னு நான் நீங்க காட்டுறேன். ரிட்டனா ஒரு பர்மிஷன் முஸ்தபா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கீங்க. அது யாரா வேணா இருக்கட்டும்ன்ற, அவங்க பொதுச் செயலாளரா இருக்கட்டும், அவங்க தேர்வு மேலாளரா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் தான், யார் வேணா இருக்கட்டுங்க. இல்ல யார் வேணா இருக்கட்டும். கேள்வி போலீஸ் பத்தி இல்ல முஸ்தபா, கேள்வி போலீஸ் பத்தி இல்ல. இருங்க, கேள்வி போலீஸ் பத்தி இல்ல. 3 to 10 தான் நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்க. சரி, வெளியில வந்து 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு பொதுச் செயலாளர் சொன்னது பொய்யா இல்லையா? பாருங்க, அது பொய்யா இல்லையா? அவர் 12 மணிக்கு பேசுறாரு, 1 மணிக்கு பேசுறாரு, 2 மணிக்கு பேசுறாரு, 3 மணிக்கு பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அது பொய்யா இல்லையா? 3ல இருந்து 10 வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க வேண்டிய கடமை, பாதுகாப்பு கொடுக்க யாரோட சார்ந்தது? அது போலீஸுக்கு உள்ளது. இருங்க, சரி, 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு புஷி ஆனந்த் சொன்னது பொய்யா இல்லையா? அதை ஏங்க நீங்க ஏத்துக்கிறீங்க? காவல்துறையோட கட்டுப்பாடு எங்க இருக்கு? நீங்க காவல்துறை எங்க போயிட்டு இருக்கு? காவல்துறை யாருக்குங்க பாதுகாப்பு? அவர் என்ன விஷயம்? காவல்துறை மேல என்ன தப்பு நான் சொல்றேன். 3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு எஸ்பி வாசல்ல நின்று புஷி ஆனந்த் பேசுனதை காவல்துறை தடுத்திருக்கணும், இல்ல அதுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். அது காவல்துறை மேல தப்பு. நீங்க மக்கள் கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அங்க நடந்திருக்கு, கூட்டம். இல்ல, மக்கள் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மதியம் 12 மணி அளவில் தளபதி விஜய் பேசுவார்னு நீங்க புஷி ஆனந்த் சொன்னது பொய்யா இல்லையா? 6 சுற்று முடிச்சு நீங்க 7வது சுற்று பேசணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7வது சுற்ற என் ஜெயலலிதா அவர்களே பேச விடணும். நான் கேட்குறேங்க, நீங்கள் 12 மணிக்கு கூப்பிட்டாங்க, 4 மணிக்கு கூப்பிட்டாங்க, 5 மணிக்கு கூப்பிட்டாங்க, 10 மணிக்கு கூப்பிட்டாங்க. இதை காவல்துறை அந்த நைட்டு அவ்வளோ பிரச்சனை நடக்கும் போது அந்த விஜய் அவர்களை கூட்டுட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுதுன்னு சொன்னால், அந்த கால சூழலில் அந்த இடத்துல என்ன நினைக்குது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் இருக்கா? ஜெயிலானிக்கு தெரியாமல் இருக்கலாங்க. புரிய விளங்குதா உங்களுக்கு? உளவுத்துறை காவல்துறைக்கு அந்த களத்தில் இருக்கிறாங்க. அந்த பெர்மிஷன் லெட்டர்ல என்ன மணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது சார். கொடுத்த புஷி ஆனந்துக்கு தெரியும்ல சார். வெளியே வந்து பொய் சொன்னா பதில் சொல்லுங்க சார். ஜெயிலானிக்கு தெரியாது சார், காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் சார். அதை நீங்க பாருங்க சார். தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் சார், ஆட்சியாளர்களுக்கு தெரியும் சார். அந்த உள்ள போனா அந்த இடத்துல பிரச்சனை வருமா, கூட்டம் வருமா, அங்க மரணம் நீக்குமா, இந்த இடத்துல பிரச்சனை வருமான்னு யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல போகாம இருக்கிறாங்க.
நான் இதுல வந்து கடந்தே போறேன், புரியுதா உங்களுக்கு? நீங்க இதே திருப்பி கடந்து தான் போயிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. எவ்வளவு நாள் கடந்து தான் போயிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. எவ்வளவு நாள் தான் சேத்தவரை அடிச்சிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு பதில் சொல்றதுல பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க கடந்தே போங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்தே போங்க. நைட் 10 மணிக்கு வச்சாலும் பதில் சொல்லுவோம், இதுக்கு மேலேயும் பதில் சொல்லுவோம். நீங்க கடந்தே போங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முஸ்தபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரா இருந்து இப்படி வந்து பேசுகிறாரே அப்படின்னு எங்கள் அண்ணன் பிரசன்னா அண்ணன் சொன்னார். நான் கேட்குறேன், திமுக அரசாங்கம் நீங்கள் முழுமையாகவே சார் முடிச்சிடறேன் சார், ஒரு 2 நிமிஷம் சேர்த்து கொடுத்துருங்க, புரியுதா? திமுக எடுத்துட்டீங்க சேர்த்து, அதை கட் பண்ணிவிடுங்க, எது பிடிக்கல அதை கட் பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் இருக்குது, கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கி வந்து முழுக்க நாங்கள் பார்ப்பினை எதிர்கொள்கையில் இருக்கிறோன்னு பேசக்கூடிய நம்ம ஜீவானனும் பேசினார். மம்தா பாஜகவை எதிர்க்கிறாங்க, நாங்கள் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் சனாதனத்தை எதிர்க்கிறோன்னு. மதுரையிலேருந்துங்க ஒரு ஆதீனம், நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து என் சகோதரி மரியாதைக்குரிய ஃபரானா செஞ்சு தான் விட்டுருப்பாங்களா, இல்லை எனக்கு முன்னாடி பேசின சபீர் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா எனக்கு தெரில, இல்லை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பிரசன்னா சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்களா இல்லை. இந்த நாட்டில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலவரத்தை தூண்டினார். தாடி வச்சு ஜுப்பா போட்டு என்னை வந்து கொல்ல முயற்சிச்சாங்கன்னு ஆதீனம் சொன்னாரா இல்லையா? இது நடந்துச்சா இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பீச்சை எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் அந்த ஆதீனத்து மேலே முஸ்தபா பேசியிருந்தா ஐபிசி பாஞ்சிருக்கும், குண்டா சட்டம் பாஞ்சிருக்கும். ஆதீனத்து மேலே ஒரு குண்டூசி பாஞ்சுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்பா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? எஃப்ஐஆர் போட்டாங்களே, எஃப்ஐஆர் போட்டு என்ன பண்ண? ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினாங்க. நான் கேட்குறேன், இது முஸ்தபா போட்டிருந்தா குண்டாஸ் போட்டிருப்பீங்களே? முஸ்தபா போட்டிருந்தா குண்டாங்க, நாட்டில் கலவரத்தை தூண்டுறாங்க, நாட்டில் இந்து முஸ்லீம் என்ன கொல்ல வந்தாருன்னு சொல்கிறாரு, அவரை நீங்கள் கைது செய்யக்கூடாதா? மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சனாதனத்துக்கு எதிர்க்கன்னு போலி வேசப்படக்கூடிய திமுக, நான் சங்கராச்சாரியா இருந்தாலும் கைது பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அவங்க நாட்டோட முதலமைச்சரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாட்டோட முதலமைச்சரா? என்ன பேசுறீங்க? முழுக்க இவர்கள் வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறோம் சார். பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் பாதுகாவலன் மீண்டும் ஒரு போலி வேஷம். நான் கேட்குறேன், இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான NIR என்ற கருப்பு சட்டத்தை, நாங்கள் பாஜக கொண்டு வர சட்டத்தை எந்த சட்டமும் ஏற்றுக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச மூடிட்டு போகிறாரு, அதிமுக டெல்லிக்கு ஓடுறாருன்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் கருப்பு சட்டம் NIR சட்டத்தை வாக்களித்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இந்த திமுக இல்லையா? முழுக்க இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமியன் பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களின் பாதுகாப்புன்னு சொல்லி நீ கேட்குறேன். வாஜ்பாய் கூட இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா அப்படியே மிரட்ட வச்சாங்க, ஜீவானன் பேசினார். ஏங்க இதே வாஜ்பாய் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இன்பத்தை அனுபவிக்கலையா? முரசொலி மாறன் அவர்கள் இறக்கும் போது சுடுகாடு வாசலில் கொண்டாந்து வைக்கலையா? இதே சட்டமன்றத்தில் ஆலடியார்னா இஸ்லாமிய தீவிரவாதின்னு பேசலையா? RSS சமூக நீதி இயக்கம் பேசலையா? 2000 பேரை குஜராத்தில் கொண்டு குவித்த மோடி அவர்களுக்கு பின்னால் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சின்னு பேசலையா? இதையெல்லாம் பேசிட்டு நீங்கள் பாதுகாவலான்னு சொல்கிறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பட்டியலின மக்கள் பாதுகாவலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணாவை கடைபிடிக்கிறோம், பெரியாரை கடைபிடிக்கிறோம். வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க, ஒடிக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மேல்பாதி கோவிலுக்குள்ளே பட்டியல் மக்கள் போக முடியுமா? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தர்கள் பட்டியல் மக்கள் கோவிலுக்குள்ளே போக முடியுமா? யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகக்கு உச்சக்கட்ட பயம். சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கூட விசில் அடிக்கக்கூடாது, குப்பக்காரங்க கூட விசில் அடிக்கக்கூடாது. இந்த விசிலின் சத்தம் அபாய சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டு 2026 வரும். மாற்று சக்திகளுக்கு இடமில்லையா என்று முதலில் தாவேகாவின் ஆதரவாளரைத்தான் அழைத்தார். இந்த மேடையில் பேசுவதற்கு தாவேகாவிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒருவர் கூட வர இயலாத போது இவர்கள் எப்படி மாற்று சக்தியாக தமிழ்நாட்டை ஆளப் போகிறார்கள் என்கிற கேள்வி எனக்குள் இருக்கிறது. ஆதரவளிக்கலாம், ஆனால் ஆதரவளிக்கிறேன் என்கிற பெயரில் மூழ்கி கொண்டிருக்கிறவனை நான் தான் காப்பாற்றப் போகிறேன் என்று பாஜக மோடிக்கு இவ்வளவு சாதகமாக அப்பட்டமாக மோடிக்கு ஆதரவாக அலைவீசுகிறது என்று பேசிவிட்டு இப்படியே நீங்கள் உங்கள் அண்ணா விஜயையும் சேர்த்து பிரச்சாரத்தில் பேச வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அவா, என்னுடைய அவா. நான் அவற்றை கடந்து போகிறேன். ஏனென்று சொன்னால் வாக்குகளை பிரிப்பதும் வெற்றியை மடைமாற்றம் செய்வதும் தான் மாற்று அரசியல் என்று சொன்னால்
அந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், மகத்தான ஆட்சியாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவன் இந்த நாட்டை ஆளுகிற போது மாற்று சக்திகளுக்கு இங்கே இடமில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் ரெடி டேக் ஆக்ஷன் என்று சொன்னவுடன் சர்க்காரிலே 4 பேரை இந்த கையால் குத்திவிட்டு அந்த கையால் 10 பேரை குத்திவிட்டு டேக் ஓவர் ஷாட் என்ற உடனே லைட்டை ஆஃப் பண்ணுகிற அந்த அரசியலுக்கு அவர் முற்படுகிறார். இது எல்லாம் அரசியலுக்கு எடுபடாது. தேசியத்தோட நீங்க போராடுறதுலேயே வந்து இரட்டை வேடம் இருக்கின்றார் முஸ்தபா. அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். 41 பேரை கொன்று விட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து விட்டு சிஎம் என்று பேச தெரிந்தவருக்கு திரைப்படம் என்பது ஜனநாயகம், இட்ஸ் a fundamental right. தன் கருத்தை, தன் படத்தை எடுக்கிறார். தலைவரும் வந்து தன்னுடைய தொண்டர்கள் இறக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு முதலமைச்சர் சொன்னதா எனக்கு நினைவு. நான் நிச்சயம் அப்படித்தான் சொல்லுகிறேன், இப்போதும் அப்படித்தான் சொல்லுகிறேன். The vicarious liability lies with the man. ஆனால் ஓடி ஒளிந்து ஏர்போர்ட்டுக்குள் ஓட தெரிந்து எனக்கு எதுவும் தெரியாது என்று 10 நாட்கள் கழித்து சிஎம் நான் இங்கதான் இருப்பேன் வாங்கன்னு சொல்றது கோழைத்தனம் இல்லையா? அந்த குரல் ஏன் உங்கள் ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருக்கிறதே, ஏன் இந்த துறையை நிர்வகிப்பது மத்திய பாஜக சர்க்கார், ஏன் அது குறித்து உங்களை எங்க தலைவரே குரல் கொடுத்துட்டாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா தலைவரும் குரல் கொடுத்துட்டாங்க. குரல் கொடுக்காத ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அவர் எப்படி மக்களின் உரிமைக்கு குரல் கொடுப்பார்? எப்படி மக்களின் உரிமைக்கு குரல் கொடுப்பார்? தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி சொன்னாரே, மோடியை சொல்லுகிறீர்களா? மோடியைத்தான் சொல்லுகிறோம். இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை திட்டமிட்டு தடுப்பது மோடி சர்க்கார். அந்த சர்க்காரோட அதிமுக சேருகிறதே என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம். சேருகிறதே என்று வருத்தப்படுகிறோம். அதிமுக ஆளக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனால் அழிந்துவிடக் கூடாது என்பதுதான் திமுகவின் எண்ணம். ஏன் தெரியுமா? ஒன்று நீங்கள், இல்லை என்றால் நாங்கள். மாற்று இப்படித்தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் இருக்க முடியாது. 1967 எப்படி எங்களை மொழியின் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, கலாச்சாரத்தின் ரீதியாக நசுக்க எத்தனித்தார்களோ அவர்களுக்கு மாற்றாக நாங்கள் உடனடியாக அரியணை ஏறிவிடவில்லை. களத்தில் வந்தோம், பணியாற்றினோம். 49 இயக்கம், 52 வெள்ளோட்டம், 57 சட்டமன்றம், கிட்டத்தட்ட 62 மிகப்பெரிய புரட்சி, 67 ஆட்சி பீடத்தில் உட்காருகிறோம். இந்த படிநிலை இருக்கிறது அல்லவா? இந்த படிநிலை என்பது மக்கள் வயப்பட வேண்டும், மக்களோடு பயணிக்க வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டுமே தவிர மக்களின் உயிரை எடுத்துவிட்டு பட்டின பக்கத்தில் போய் ஒளிந்து கொள்ளுகிறவர் எல்லாம் தலைவர் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதில் நாங்கள் தான் என்று சொல்லுகிறார். குறைந்தபட்சம் இந்த நாட்டின் கல்விக்கான நிதியை தடுத்து நிறுத்திய போது விஜயின் வாய் எங்கே போனது? நான் இதுவரைக்கும் விஜயின் பெயரை சொல்லி பேசியதில்லை. இன்றைக்கு பேசுகிறேன். உங்களை பேச வச்சிருக்காரு. அயோக்கியத்தனத்தின் உச்சம், அயோக்கியத்தனத்தின் உச்சம். வாய் திறக்க வக்கற்றவர்கள், கிள்ளுக்கீரைகளாக யாரோ ஒருவர் கொடுத்த அஜெண்டாவுக்காக, நாக்பூர் கும்பலினுடைய RSS மறைமுக அஜெண்டாவிற்காக இங்கே வாய்க்கிளிய வக்கனை பேசுகிறவர்கள். தேர்தலின் போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னார், தோ கொடி பறக்கிறது, கூட்டணி வைத்து விட்டோம் என்று சொன்னார். ஆனால் கூட்டணி இல்லை என்று சொன்னவுடன் அதிமுகவை தாவேகா எப்படி விமர்சிக்கிறது? அதுவரைக்கும் ஊழல் குறித்து வாய் பேசவில்லை. நான் முஸ்தபா அவர்களுக்கு நிறைய பேச வேண்டும் என்று எத்தனித்தேன். ஆனால் நான் ஒரு கட்டத்தில் என் பொறுமைகளை இழந்து போகிறேன். யாருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னார், ஆதீனத்தின் மீது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. ஆதீனம் வழக்கு தொடரப்பட்டது, புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையின் சார்பாக. அவர் அம்பலப்படுத்தப்பட்டார். எப்படி அம்பலப்படுத்தப்பட்டார்? பொதுவெளியில் மன்னிப்பு கோரினார். நான் தெரியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். காவல் நிலையத்திலே காவலர்கள் போகிறார்கள். நீதிமன்றத்தில் நடுகிரவில் கதவை தட்டி பிணை பெறுகிறார். நீதிமன்றத்தில் பொது மன்னிப்பு கேட்டார். இதை கேட்க வைத்தது யார்? இந்த காவல்துறை. இங்க யாருக்கும் பாரபட்சம் எல்லாம் கிடையாது. அவரை அதோடு கடந்து போகிறேன். ஆனால் நாங்கள் கேட்ட கடைசி கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் உங்கள் ஜனநாயக உரிமையான நீங்கள் நடத்தி முடித்து வெளிவர வேண்டிய திரைப்படத்தை தணிக்கைத்துறை என்கிற பெயரில் மத்திய பாஜக அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது? அது குறித்து ஏன் கேட்கவில்லை என்று கேட்டோம். ஜீவசகாப்தம் சொன்னார், உங்கள் சக நண்பர் நடிகை திரிஷா குறித்து பாஜகவின் தலைவர் பேசினது எங்கள் தலைவர் உட்பட எல்லோரும் கண்டித்தார்கள், ஏன் உங்களால் கண்டிக்க முடியவில்லை என்று கேட்டோம். அரசியல் என்றால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை சார். தெருவில் நிற்கணும். என் முன்னாடி பிள்ளையெல்லாம் இப்போ வரைக்கும் வீடியோ காலில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வீட்டுக்கு வருவ, உனக்கு இதே பொழப்பான்னு கேட்குறாங்க. நாங்கள் மக்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். நான்லாம் நைட்டு எங்கள் அமைச்சர் எங்களை விடுறப்ப எங்கள் தம்பிமார்கள் வந்திருக்கிறார்கள். இரவு 12:30 மணி 1 மணி வரைக்கும் ஆய்வில் இருக்கும். இது அரசியல்.
என் அண்ணன் சீமான் ஊரா போறார் பேசுறார், அது அரசியல். எடப்பாடி பழனிசாமி ஊரா போறார் பேசுறார், அரசியல். நீங்க எந்த ஊருக்கு சார் போறீங்க? விஜய் எதிர்க்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போலயே. வெறும் காற்றடித்த தக்கையை இதுதான் தூண், இதுதான் ஜனநாயகத்தை காக்கப் போகிறது என்று ஊடகங்கள் ஊதி பெருக்குகிற போது அது வெறும் காற்றடைத்த பந்து, காற்றில் பறக்கிற குப்பை என்று அம்பலப்படுத்த வேண்டியது ஜனநாயகத்தில் பயணிக்கிற எல்லோருடைய கடமை. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இங்க விஜய்க்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. நான் என் தங்கை பேசுனதுக்கு கொள்கை வாரியா பதில் சொல்றேன்ல, அதுதான் ஜனநாயகம். நீங்க சும்மா வருவீங்க, நீங்க கொல்லுவீங்க, ஒவ்வொருத்தனையா சாவடிப்பீங்க, நீங்க உள்ள போய் உட்காந்துக்குவீங்க. நான் நல்ல வேளை முஸ்தபா மட்டும்தான் பேசுறாருன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொன்னதே இல்லைன்னு மறுக்கிறார். அது அவர் சொல்லுவாருங்க. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்பது கட்சியினுடைய அரசு முத்திரை. அவர்தான் he is the body of that constitute. ஒரு பொதுச் செயலாளர் என்பது அந்த பேசிக் விஷயமே அவங்களுக்கு தெரியலையா? அவங்க எப்படி சார் எல்லாருக்கும் போட்டியா இருப்பாங்க? அது வெறும் தக்கை, காற்றில் பறக்கிற குப்பை. நீங்கள் எங்களோடு அவர்களை ஒப்பிடுவதே தவறு. நான் அடுத்து வருகிறேன். நான் வருத்தப்படுகிறேன் முஸ்தபாவிற்காக. அவர் ஒரு பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்? தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியனாவது அப்படிப்பட்ட எண்ணோட்டத்தில் எவனாவது பாதிக்கப்பட முடிகிறதா? திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த மசூதியை இடிப்பதற்கு ஒரு கும்பல் சதி செய்தது. நான் அதிமுகவால் வேறு எந்த இயக்கத்துக்கும் சொல்லவில்லை. என் தலைவனினுடைய தன்மானத்தை சொல்லுகிறேன், என் தலைவனின் சித்தாந்த வரியை சொல்லுகிறேன். நீதிமன்றம் சொல்லுகிறது நான் வேறு சென்ட்ரல் போர்ஸ் அனுப்புவேன்னு. நீ எந்த ஃபோர்ஸ் வேணாலும் அனுப்பு, we won't allow you, we will face the consequence ன்னு சொல்ற அந்த தன்மை ஒரு தலைவனிடத்தில் இருக்கிறதுனால அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த கும்பலை மேல அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அந்த கும்பல் போனா விளக்கேத்திட்டு வருமா? இல்லை, பக்கத்தில் இருக்கிற மசூதி தான் காலியாகும். இங்கே அயோத்தியை என்று சொன்னார்கள், அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அயோத்தி இல்ல, நீ இங்க வந்து தலைகீழ தண்ணி குடிச்சாலும் இது தந்தை பெரியாரின் மண் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இல்ல, அந்த இஷ்யூவே வந்து நீங்களும் பாஜகவும் சேர்ந்து பண்ண நாடகம் தான் தாவேக்கா சொன்னாங்க. நான் எங்க கட்சியோட வரலாறு 76 வருஷம் பவள விழா. நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இப்படி நான் அரசியல் பார்வையாளர் நினைக்கிறேன், முடிச்சறேன். அதுக்கு இது பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் பதில். நான் எவ்வளவு பெரிய வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னை போய் கோழிக்குண்டு ஆட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. இல்ல, நம்மளும் கோழிக்குண்டு தானே ஆட ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, வைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, நாங்கள் கோழிக்குண்டு ஆடி திரைப்படத்திலிருந்து வந்து அல்லது சித்தாந்த ரீதியாக வந்து நாங்கள் உடனடியாக முதலமைச்சர் ஆவோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எங்கள் தலைவர் நினைத்தால் உடனடியாக முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். 50 ஆண்டு கால உழைப்பு, சித்தாந்த ரீதியான உழைப்பு. மிசா கொடுமையில் இன்றைக்கு நம்பிநாராயணன் பேசுகிற போது, அந்த கையை காட்டுகிற போது அந்த தழும்பு இருக்கிறதே, அது தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாங்கிய தழும்பு. வேறு எந்த தலைவன் இப்படி தியாகம் செய்தார்? நான் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன், நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன். அண்ணா காலத்தில் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள், கலைஞர் காலத்தில் இன்னும் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இன்றைக்கு ஆளுகிற பாஜக நேர்மையான எதிரி அல்ல. அவர்களோடு பயணிக்கிற அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நேர்மையான எதிரிகள் அல்லாமல் ஜனநாயகத்தின் வழியாக ஊடுருவி ஜனநாயகத்தன்மையை நீர்த்து போக செய்து மதச்சார்பின்மையை சாகடித்து சகோதரத்துவத்தை சாகடித்து சமத்துவத்தை சீர்கெடுத்து இந்த மண்ணை சங்கி கும்பலாக ஹிந்து ஹிந்தி ஹிந்து ராஷ்டிரா என்று மாற்றுகிற அந்த முழக்கத்திற்கு எதிராக திராவிட மாடல் தான் சிறந்தது என்று வாழ்பிடிக்கிற ஒற்றை தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.